Hi all, welcome to Science Diary. So இந்த வீடியோ நம்ம பார்ட் 2க்கான வீடியோ. ஸோ வல்லவன் அகாடமியோடைய மார்னிங் கிளாஸ் நான் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு லைவ் செக்ஷன். அதுக்கான ரிமைனிங் 15 டேஸில் என்ன நடந்தது அண்ட் இந்த கிளாஸ் நிஜமாகவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, எந்த விதத்தில் என்னோட லைஃப் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது, பிகாஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன், எப்பவும் சொல்கிற மாதிரி கோல்டு தான். ஸோ அதனால தான் இந்த சம்மர்லேயும் இப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ லைட்டாக நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ்மாக வீடியோவே சொன்ன மாதிரி தான் 15 டேஸ்க்கான பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது ரிமைனிங் 15 டேஸில் கிளாஸஸ் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. எப்பவும் போல் கிளாஸ் ரொட்டீன் நமக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் சேவிங்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்மளோட லைஃபுடைய டிசிப்ளின் என்ன அப்படின்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசிக் இன்னும் டீப்பாக போகல. ஷேர் மார்க்கெட்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அவருடைய ஷேர் மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் என்ன மாதிரி ஆப்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இன்னும் போக போக அதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. இருந்துமே எங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். டெய்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன புக் படிக்கணும், ஸோ நாங்கள் எங்களோட லைஃபுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நாங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் அந்த குரூப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து கிளாஸுமே இருக்குது. லைக் வந்து சாட்டர்டே இல்லை சண்டே, ஸோ அந்த மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸில் அந்த வீக்கில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுவார். நாங்களும் வந்து சொல்லணும், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக் வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, லைக் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்குது, அது எதுவே வேணாலும் இருக்கலாம். படிக்கிறதுலையோ இல்லை ஏதாவது நம்ம கோல் செட் பண்ணுற அந்த விஷயத்துலையோ, லைஃப்லேயோ, பிஸ்னஸோ, இல்லை வந்துட்டு ரிலேஷன்ஷிப்போ, இல்லை வேறு எதுவாக வேணாலும் புக் படிக்கிறதுல இருக்கிறது கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நாங்கள் கேட்டோம் அப்படின்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி, ஸோ ஒருத்தர் கேட்டாங்கன்னா அது எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த லைவ் செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா மீதி எங்களுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னமுமே வந்து இந்த கிளாஸ் போயிட்டே தான் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு பெனிஃபிட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லி ரொட்டீன் நாங்கள் நோட் பண்ணுவோம். எங்களோட டைரியில், நோட்டில், பேப்பரில் ஏதாவது ஒன்று நோட் பண்ணுவோம். ஸோ அது ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஒரு மந்த்துக்கான பிடிஎஃப். இதை நாங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புக்லெட் மாதிரி வந்து வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ரொட்டீன் பண்ணுறதுக்கான டேஸ் 31 டேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேஸ்க்கான பேப்பர் இது. டெய்லி இந்த மாதிரி நாங்கள் வந்து இது நோட் பண்ணிகிட்டே வருவோம். அண்டு இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கோல் என்ன, மந்த்லி கோல், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிற 3 கோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்மளோட விஷன் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய விஷன் போர்டு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த புக் ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம அந்த மந்த்துக்கு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம மந்த்லி நம்ம வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறது தான். அண்ட் இது இல்லாமல் எங்கள் கிளாஸு, எங்கள் பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு வித்தவுட் ஃபீலை வந்துட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறதால ஸோ இந்த ஓவராலாக நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு புக்காக வந்துட்டு அவர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த புக்கை வந்துட்டு லைக் மே ஆர் ஜூனுக்குள்ளே வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஈகராக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அந்த புக்கில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ஓகே, இதுதான் அந்த கிளாஸில் நடந்தது. இந்த கிளாஸில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு அவ்வளோ ஒரு ஓப்பாக இல்லை. ஸோ என்ன வந்து 30 நாளில் நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை மீறி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருந்தது. சீக்கிரம் எப்படிங்கிறதுக்குள்ளே வந்து ஒரு 30 டேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் வாட்ஸ்அப் வந்துட்டு, ஏன்னா நிறைய கிளாஸ் நிறைய இடத்துக்கு நம்மளும் வந்து போயிருப்போம் இல்லையா. ஸோ அந்த நம்ம இருக்கும்போதே வந்துட்டு அந்த குரூப் வந்து ஆக்டிவாக இருக்காது. பட் இந்த குரூப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு கண்டினியூ ஆகுது. இந்த கிளாஸ் வீக்கெண்ட்லலாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஓவராலாக எப்படிலாம் இருந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி எனக்கு என்னோடய லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸ்க்கு முன்னாடி வீக்லி ஒரு 2 or 3 வந்துட்டு ஒரு 4 மணிக்கு, ஒரு 3:30 மணிக்கு, கோவில் எங்கேயாச்சும் போகணுன்னா 3:30 மணிக்கு எழுந்திருப்பேன். இல்லை ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 மணிக்கு எழுந்திருப்பேன்.
ஸோ அதை தாண்டி நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 to 7 நான் எழுந்திரிச்சிருப்பேன். அவ்வளோதான் என்னோட ஒர்க் டைம். இதுதான். சண்டே ஆனால் எனக்கு லீவ் டே. ஸோ நான் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி, சண்டே ஆனால் எனக்கு வந்துட்டு லைக் அந்த சூரியன் நம்மளை வந்து எழுப்புற மாதிரி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10-10:30 மணி வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அந்த வீக் ஃபுல்லாக நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒரு நாள் ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது அதை நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு நானே வந்துட்டு என்னோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ கூட சண்டே ஆனாலும் சரி நான் டைம், அதாவது நான் எந்திரிக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 to 4. ஸோ இதுக்குள்ளே நான் எந்திரிச்சிடுவேன். மேக்ஸிமம் 4:30. அதுக்கு மேலே நான் எனக்கு தூக்கமே வரதில்லை. ஓகே, இப்படி இருந்ததுன்னா ஹெல்த் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் தூங்கிடுவேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை போட்டுட்டு சாங்ஸ் இல்லை வந்துட்டு ஆடியோ ஸ்டோரிஸ், ஏதாவது குக்கு எஃப்எம்ல ஸ்டோரிஸ் கேட்டுகிட்டே தான் நான் தூங்குவேன். அது அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. அது கேட்கலன்னா நான் நிஜமாக தூங்கவே மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஹெட்செட் போட்டுட்டு ஒரு சைடில் ஹெட்செட் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஆடியோ கேட்டுகிட்டே தூங்கிட்டே இருப்பேன். அப்புறம் நடுவில் அதுவாக விழுந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா நம்ம எந்திரிச்சு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் தூங்குவேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் இல்லை எதை கேட்டுமே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோவா எனக்கு டைம் இல்லை. அடுத்ததான் வந்துட்டு நான் போடும்போது டெய்லியுமே நான் வந்து இப்போ எந்திரிக்கிறது, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பேன், இல்லை ஸ்டோரிஸ் வச்சுட்டே இருப்பேன். எதுக்காக அப்படின்னு மெயினாக கேட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நான் அதை ரிப்பீட் பண்ணும்போது இன்றைக்கி நான் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் எந்திரிக்கணும் இல்லையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தோணும். பண்ணிகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காகவும் நான் எந்திரிச்சிடுவேன். அது ஒரு விஷயம். பண்ணாமல் இருந்தது ஏதோ ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி. நம்ம ரெகுலராக பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம இப்போ பண்ணல அப்படின்னா நமக்கே தோணும் ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்காகவும் நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ப்ளஸ் என்ன அப்படின்னா நான் பண்ணல அப்படின்னாலும் என்னை பார்த்து கேட்பாங்க. ஸோ எங்கே இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டோரியே வைக்கலையா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கறது உண்டு. பண்ணுங்க, போஸ்ட் போடுங்க, போஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அதை பார்த்து சில பேர் கண்டினியூ பண்ணுறதாகட்டும், அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா, நம்ம பண்ணுறதை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க லைஃப்பில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நல்ல விஷயத்த இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதும். இதில் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போஸ்ட் போடலை. ஸோ போஸ்ட் அப்படிங்கிறது எல்லா நாளுமே என்னால் ஆக்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் எனக்கு பீரியட்ஸ் டேஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். நான் ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போவே எனக்கு தூக்கம் வராது. ஸோ அப்போவே நான் எழுந்திரிச்சிடுவேன். ஆனால் என்னால் உட்கார முடியாது. பிகாஸ் பேக் பெயின் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் வந்துட்டு போஸ்ட்லாம் எதுவும் ரெடி பண்ண மாட்டேன். பட் அப்போது சில பேர் மட்டும் ஒரு சில பேர் மட்டும் இருக்காங்க. அவங்க வந்து கேட்பாங்க, என்ன அவ்வளோதானா 100 days சேலஞ்செலாம் போட்டிங்க, அவ்வளோதானா தெரியுமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு வந்துட்டு ரொம்ப என்ன இப்படி கேட்குறாங்க, என்ன சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எனக்கு உடம்பு முடியல, இல்லை எனக்கு வந்துட்டு ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து பண்ணலை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதை ஏன் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அப்படி கேட்குறவங்களுக்கு நான் வந்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாது. மோஸ்ட்லி நான் ரிப்ளைவே பண்ண மாட்டேன் யாருக்கும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டுருவேன். ஸோ அதை நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓன் போஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு வந்துட்டு இப்போ தான் நான் லேர்ன் பண்ணுறேன். இதனால் வந்துட்டு போஸ்ட் ரீக்ரியேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரீக்ரியேட் அப்படின்னு சொல்லுவோம், அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸாக நான் என்னுடைய ஐடியாஸ் ஏதாவது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 4 to 5 hours எனக்கு ஆச்சு. ஒரு விஷயத்த ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு போஸ்ட்டை முடிக்கிறதுக்கும் எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ ஒரு 1/2 hour என்னால் ஒரு போஸ்ட்டை வந்துட்டு முடிக்க முடிஞ்சிடுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய விஷயங்கள் ஸோ நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அது நான் வேறு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு ஆர்வமாக இருக்கும், ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது வந்துட்டு நமக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹாப்பி எனக்கு இதில் ரொம்பவே கிடைக்கிது. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் அது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ண முடியுது. நிறைய டிஃப்ரென்ஸ் என்னோடய லைஃப்பில் சேஞ்சஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நான் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறேனோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னை நானே வந்துட்டு ப்ளேம் பண்ணிப்பேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யாருக்கிட்டையும் மெர்ஜ் ஆக மாட்டேன். இப்போ எல்லாமே வந்துட்டு பிரேக் ஆகிற மாதிரியும் ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக நான் வந்து மாறியிருக்கேன் அப்படிங்கிறதும் என்னால் எல்லாமே முடியும். புதுசாக நான் ஏதாவது கற்றுக்கிட்டேன் அப்படின்னாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்கிறது இந்த ஒரு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியுது. எஸ், நம்ம ஓப்பனாக ஒத்துக்கணும் இல்லையா. அந்த கிளாஸால் மட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நான் அதுக்கு என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன்,
எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தது அந்த கிளாஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுதான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும்னு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ வந்து கோல்டாக இருக்கும், எப்போ நல்லா இருக்கும், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே நல்லா இருக்கேன் அப்படின்னு எடுக்கும்போது ஏதாவது ஒரு ஒர்க் வரும். ஓகே ஃப்ரீயாக இருக்கோமே எடுக்கலாமே அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த மாதிரி தான். ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதால இது அப்பப்போ எப்போ வருதுன்னு நமக்கே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி எப்படியோ இந்த வீடியோவை எடுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது படிக்கணும், இல்லை ஏதாவது கற்றுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தயங்காதீங்க. ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், நம்ம ஒரு 100 படிக்கட்டை ஏறணும் நம்மளோட டார்கெட் அப்படின்னா இந்த 100வது படிக்கட்டு வரைக்கும் நான் ஏறணுமா நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஏற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் நம்ம ஏறி கால் வச்சோம் அப்படின்னா தான் கடை அடுத்தடுத்து ஏறிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்மளால் அந்த 100 படிக்கட்டையும் தாண்டி நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அண்டு நான் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி, இப்போ கிடையாது. எதாக இருந்தாலும் கடை இப்போவே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து இந்த கிளாஸ்க்கு அப்புறம் என்னோட சேஞ்சஸில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக பண்ணலாம். பொறுமையாக அதாவது வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அப்படி கிடைக்கிறேன்னு சாப்பிடணும். இந்த கிளாஸில் எனக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசிப்ளின் சேலஞ்ச் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் காலையில் எழுந்தோடனே தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ், புக்கு வந்துட்டு எப்படியோ 30 நிமிஷம் நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு சேலஞ்ச் கொடுக்கும்போது இந்த வீக்குக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம ரசிச்சு சாப்பாடு சாப்பிடணும். மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்த உடனே ஒரு 15 மினிட்ஸ் சொன்னாங்க, நான் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். காலையில் எழுந்த உடனே வந்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். அண்ட் சாப்பிடும்போது கம்பல்சரி மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது. சாப்பிட்றது ருசிச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு தான் இந்த வீக் எங்களுக்கு போயிட்டுருக்கு. ஃபுல்லாக 100% என்னால் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் லைக் ஒரு 70% நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 30% பழகிடுவேன். பழகினதுக்கப்புறம் அதையும் நான் தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எஸ், இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆர்வக்குள்ளரில் இப்போவே முடிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பில் 1% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிஃப்ரெண்ட் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அது பார்த்தாவே போதும், நம்ம லைஃப்பில் நம்ம வச்சிருக்கக்கூடிய கோலை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இந்த லைஃபே நமக்கு தாங்க இருக்குது. ஸோ நம்ம லைஃப் ஃபுல்லாகவே நமக்கு தான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஹாப்பியாக இருங்க. அண்ட் பிடிச்ச மாதிரி இருங்க. லைஃப்பில் வந்து ஒரு சில லிமிட்ஸ் நமக்கு இருக்கும், நமக்கே தெரியும் இல்லையா. யாரும் நமக்கு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டியது கிடையாது. யாரும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளை வந்துட்டு ஒரு லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ், நம்மளை யாரும் வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய லிமிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த லிமிட்ஸில் இந்த லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருங்க. சார் இப்போ நீங்கள் சோகமாக இருக்கீங்க, அந்த சோகத்தால் வந்துட்டு ஏதாவது மாறப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதே சோகத்தை, அதே ஒரு டென்ஷனை, அதே ஒரு பிரச்சனையை அப்படியே தூக்கி போட்டுட்டு பாருங்களேன், அடுத்த விஷயத்த பாருங்களேன். உங்களுக்கு அது கடந்து போயிடும். ஒரு லைக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப அந்த டென்ஷனாக இருப்பீங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பீங்க. இப்போ நினச்சி பாருங்கள், அந்த பிரச்சனையை இப்படிலாம் சமாளிச்சிருக்கலாம்ல, ஏன் இதுக்கு நான் போய் இவ்வளோ டென்ஷன் ஆனேன் அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா. ஈஸியாக சொல்லிவிடுவேன் நீ அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த பாதை கடந்து வந்துருப்போம். நானும் அப்படி தான் வந்திருக்கேன். அப்படிங்கிறதால வந்துட்டு இப்போ யோசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு யோசிக்கும் போது நமக்கு வந்து இப்படி தோணும், இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ, நம்ம அதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது, இவ்வளோ கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது. ஒரு காமெடியில் வரும் இல்லையா, கல்லை வந்து நம்ம இங்கே பக்கத்தில் வச்சு பார்த்தா பெருசாக இருக்கும், இங்கே வச்சா ஒரு மாதிரி இருக்குது, இங்கே வச்சா இருக்குது, தூக்கி போட்டுட்டு எங்கே இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி தான் பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்குமே வருங்க. இப்படி இருந்தால் தான் லைஃப், இப்படியே போனால் லைஃபே இல்லை. அதனால் ஹாப்பி மட்டுமே இருக்கும்னு நினைக்காதீங்க.
ஒரு வேளை உங்களுக்கு சோகம் மட்டுமே லைஃப்பில் இருக்குன்னா அந்த சோகம் மட்டுமே லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே சேர்ந்து வர்றது தான் லைஃபு. அதனால கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தூக்கி சைடில் வச்சு பாருங்களேன். அடுத்து மூமெண்ட்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் அப்படி தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். எது நடந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்களா, ஒன்றுமே பண்ணாதீங்க, நல்லா போய் தூங்கிடுங்க, எழுந்திரிங்க. உங்களுக்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் புதுசாக அந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு வந்துட்டு நீங்கள் லைக் ஏதோ ஒரு சொல்யூஷன் உங்களுக்குள்ளே வந்துடும். அது ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய டிஃப்ரென்ஸு. அதனால் அவங்க கூட வந்து சொல்கிறேன், லைஃப்பை ஒவ்வொரு மொமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், படிங்க, கற்றுக்கோங்க அண்ட் ஹாப்பியாக இருங்க. மீ டைம் அப்படிங்கிறத லைஃப்பில் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 15 to 1 hour ஒரு 16 minutes மீ டைம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். படிங்க, ஜாலியாக டான்ஸ் பண்ணுங்கள், குக் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணுறதுக்காக இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லைக் புலம்பலாகவும் இருக்கும் அண்ட் ஹாப்பியாகவும் இருக்கும் அண்ட் சந்தோஷமாகவும் இருக்கும். அதே விதத்தில் வந்துட்டு ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற கோவமாகவும் இருக்குது. எல்லாமே உங்ககிட்ட தானே ஷேர் பண்ண முடியும், வேறு யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும். எஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.